அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இங்கே நல்ல மழைக்கேற்ற ஒரு உள்ளி போண்டா போட போகிறேன். பாருங்கள், நம்ம ஒரு 2 பல்லாரி பொடியாக நறுக்கியாச்சு, 3 மிளகாய், கொஞ்சம் வத்தல் பொடி, கருவேப்பிலை, புதினா, மல்லி போட்டு கொஞ்சம் காயப்பொடி, வத்தல் பொடி, ஒரு கொஞ்சம் காணு எப்படின்னா மிளகு அளவு ஆப்பச்சோடா போட்டு, கடலை மாவு இந்த கப்புக்கு 1 கப்புனா அரிசி மாவு 1 ஸ்பூன் போடணும். போட்டு இப்படி இந்த பக்குவத்தில் அப்படி நல்லா விரவி வச்சுக்கிடணும். கடலை எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ போட போகிறேன். இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இங்கே பச்சை மிளகாயோ வத்தல் பொடியோ அதிகமாக போட்டுக்கிடுங்க. எண்ணெய் காயட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா சூடாகும் போது அடுப்பை ஃபுல்லாக வைங்க. அதுக்கப்புறம் நம்ம போட ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் கரியாமல் உள்பகுதி நல்லா வெந்து வரும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போடும். வெங்காய போண்டா. இப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சிரும். பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கையை நல்லா இது பண்ணிவிட்டு எடுங்க, இல்லைன்னா சத்துவம் ஃபுல்லாக மாவாயிரும். மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி போட்டால் மணக்கும், நல்லா மணக்கும். புதினாலாம் இல்லைன்னா கருவேப்பிலை மட்டும் போட்டாலே போதும். கரியாமல் தீயை மிதமான தீயில் வைங்க. அப்போ தான் உள்பகுதி நன்றாக வெந்து வரும். அதுக்கப்புறம் சூடாக டீ போட்டாச்சு. சுட டீயும் உள்ளி போண்டா ரெடி ஆயிட்டு. இது ரொம்ப எண்ணெயே குடிக்காது. 1 கப்பு கடலை மாவுக்கு நம்ம 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டால் மொறுன்னு இருக்கும். மீதி உள்ள மாவையும் இப்படி போட்டு எடுத்துடலாம். வெங்காயத்தை கம்மியாக போட்டு கடலை மாவு போட்டாலும் அது போண்டா அது நல்லா தான் இருக்கும். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மீதி உள்ளதையும் அப்படி போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப், புதுசாக யூடியூபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வேறு ஒரு இதோட உங்களை வந்து பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இது நல்லா வேகட்டும்.